வீட்டில் இடம் கொடுத்தா வளர்க்குறவங்கள்ட்ட போய் பசிக்குதுன்னு கேட்கும், சோறு போட்டால் சாப்பிடும். ரோட்டில் நிற்கிற நாய்க்கு சாப்பாடு வைக்கிறவங்க யாரோ அவங்க வர்ற வரைக்கும் தானேங்க காத்திருக்கோம். சாப்பாடு இந்த தெருநாய்களுக்கு வைக்கிறவங்கள தேடி தேடி போய் சண்டை போடுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கருத்தடை பண்ணணும், தடுப்பூசி போடணும், அடிபட்ட அல்லது நோய்வாய்ப்பட்ட நாய்களை பிடிச்சி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பணும். இத்தனை வேலையையும் யாரால பார்க்க முடியும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பசி யாத்திரை ஃபீடர்னு சொல்லக்கூடிய அவங்களால மட்டும்தான் முடியும். ஏன்னா அந்த நாயை உரிமை கொண்டாடுறதுக்கோ அந்த நாய்க்கு உரிமை கொண்டாடுறதுக்கோ குறிப்பிட்ட நபர் அப்படின்னு யாரும் தெருவில் இருக்க மாட்டாங்க. மக்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், சாப்பாடு வைக்க வர்ற ஃபீடர்ஸுக்கிட்ட சண்டைக்கு போகாதீங்க. அவங்க உங்க எதிரி கிடையாது. உங்க தெருவுக்கே நல்லது செய்ய வர்ற ஒரு மகா ஆத்மா. யாரோ ஒருத்தரால் வளர்க்கப்பட்டு ரோட்டில் விடப்பட்ட இவ எங்கள் வீட்டில் வந்து 5 குட்டிகளை போட்டா, 3 குட்டிகளை தத்து கொடுத்தாச்சு, மீதம் 2 பேர். ஒரு லெக் பீஸுக்கு உங்கள் அம்மா உன்னைய கொடுத்துருச்சு. தாயும் பிள்ளையும் நம்ம தெருவில், அதுவும் நம்ம வீட்டில் தாங்க முக்கியமாக இருக்காங்க. சில பேருக்கு வெறுப்பு இருந்தாலும் பல பேர் இவங்கள்ட்ட நடந்துக்கிறத பார்த்துட்டு வெறுப்பானவங்களும் கொஞ்சம் ஒதுங்கி ஓரமாக போயிடுறாங்க. இம்புட்டு பேச்சை ஏன் பேசுகிறேன்னு கேட்குறீங்களா? உங்கள் தெருவில் நிற்கிற இந்த ஜீவன்களை கருத்தடை பண்ணணும்னு பிடிக்க வந்தால் என்ன செய்யுங்க? ஓடி ஒளிஞ்சிடுங்க அப்படின்னு தான் நிறைய பேர்கிட்டேருந்து கமெண்ட் வரும். எங்கள் தெருவில் இருக்கிற வீடுகள் எல்லாருமே இவங்களை இப்படி பார்த்துக்கிட்டதுனால மனிதர்களை கண்டு பயம் இல்லைங்க. அதுக்கான பலன் ஏபிசி பண்ணுறதுக்கு வண்டி வந்து நின்னாலும் அவள் பயப்படாமல் யார் நம்மளை பிடிக்கிறாங்க, இவங்க தானே நல்லதுக்கு தான் பிடிப்பாங்கன்ற அந்த மனநிலைமையோட அவங்க கிட்ட போச்சு. வேனுக்குள்ளேயும் நம்பிக்கையோடு அமைதியா இருக்கா. கருத்தடை ஆப்ரேஷன் முடிஞ்சு கொண்டு வந்து விடுறதுக்கு 3 நாள் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அது வரைக்கும் காத்திருப்போம். தம்பி அது பிடிச்சாச்சா? அந்த என்னாச்சு? இவ கரெக்டாக உள்ள இப்போதான் கீழே வந்து முறுக்கு வச்சுட்டு வந்தேன். கரெக்டாக வந்து இறுதியாக ஒன்று சொல்கிறாங்க, தெருநாய்களுக்காக ஃபண்டு ஒதுக்குதுன்னு சொல்லுது அரசாங்கம். பணத்தை பங்கு போட்டு எடுத்துக்கிறது யாரோ, பாதிக்கப்படுறது இந்த தெருநாய்கள் தான். கேள்வி கேளுங்க, எங்கே பார்த்து நேரடியாக கேட்கணுமோ அங்கே கேளுங்க.